என் மக்களே, இந்த மழைநீருக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது மழையில பாதிப்படையோம்ல, அதுக்கு நிரந்தரமா ஒரு தீர்வு கிடைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல அதை சரி செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா? சரி செய்ய முடிவது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப 4000 கோடி ரூபாய் செஞ்சாங்கல்ல, நாங்க இதை செஞ்சோம் அதை செஞ்சோன்னு சொல்லி 4000 கோடி ரூபாய் போட்டு ஒரு திட்டத்தை உருவாக்குனாங்கல்ல, அதன் மூலயமா ஒரு பாதி அளவு இல்லைன்னா கால்வாசி தான் சரி பண்ண முடியும். மீதி பாதி அளவு என்ன ஆகுனுக்க, இன்னைக்கு வந்து சென்னை மாநகராட்சியை பொறுத்த அளவுக்கு கிட்டத்தட்ட வந்து அவ்வளவு ஏரிகள், அது புள்ளி விவரமா நம்ம சொல்றதுக்கு கூட தேவையில்ல, அவ்வளவு ஏரி குளம் குட்டைகள் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, மண்ணை போட்டு நிரப்பி பிளாட் ஆக்கி வித்திருக்காங்க. அந்த பிளாட்ல குடியேறி இருக்கிற, வீடு கட்டி குடியேறி இருக்கிற நாம சுத்திலும் தண்ணி வந்துருச்சுனாக்க இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும், நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. ஏன் நம்ம காட்டுல போய்கிட்டு இருக்கிறோம், எப்போதுமே வந்து யானை, சிங்கம், புலி இதெல்லாம் நடமாடும் பகுதியா இருந்த இடத்துல நம்ம திடீர்னு ரோட்டை போட்டுட்டு அது குறுக்க வருதுன்னு நாம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் நினைச்சு பாருங்க, ஒரு நேரத்துல அதோடைய நடைபாதையில தான் நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், ரோட போட்டு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். ஆனா பாதை யாருது, அந்த யானையோடையது. அதே போல ஆறு, ஏரி, குளம், குட்டைகள் இருக்கிற இடத்துல மண்ணை நிரப்பி பிளாட் போட்டு எவனோ நமக்கு வித்ததை நாம ஒரு குடியிருக்கணுங்கிறதுக்காக வீட்டை கட்டி நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த குட்டை தண்ணி எப்போதுமே தேங்கி நிக்கிற மாதிரி தான் இருக்கும், எப்போதுமே ஊத்து கிளம்பிக்கிட்டு தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இதை எப்படி தடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, மழைக்காலங்கள், அதிகப்படியான மழைக்காலங்கள் வரும்பொழுது நாம எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு பொட்டி பொடிக்க புள்ள கொண்டாடி எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டு சொந்த ஊருக்கே போனால் மட்டும்தான் அதுக்கு ஒரு தீர்வாகும். திரும்பவும் பழைய மாதிரி இந்த இப்ப வந்துகிட்டு இருந்த புயல்லாம் பாத்தீங்கன்னா, வரதா புயல், மிக்ஜாம் புயல், அந்த புயல், இந்த புயல்னு பேர் மட்டும் விதவிதமா வைப்பாங்க. ஆனா விதவிதமான திட்டங்கள் இங்க வரவே வராது. ஏதாவது ஒண்ணு, இப்ப இந்த தெர்மாகோல் திட்டம், வைகை ஆற்றை மூடுறன்னு சொல்லி தெர்மாகோல் ஒண்ணு மேல போட்டு மூணாறு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு காலகட்டம் தான் நடந்துகிட்டு இருக்குது. கூடுமான வரையும் நம்ம சேஃப்டியா பாக்கணும்னா இதுதான் சிறந்தது. நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் ஒரு தீர்வு அப்படின்னு நினைக்கலாம், இதுதான் தீர்வு. இல்ல நாங்க இங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க ஏகப்பட்ட கார்கள் மூழ்கி ரோட்ல மிதந்துட்டு போட்டுச்சு பாத்தீங்களா, அதே மாதிரி சூழல் தான் நடக்கும். அதையும் எதிர்நோக்கி பரவாயில்லங்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னாக்க மழைக்காலங்களில் மிதக்கும் இடத்தில் இருக்கும் நபர்கள் தாராளமாக இருக்கலாம்.